நான் டெல்லிக்கு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா எங்க கூட்டணி உடையாம ஒத்துமையா தான் இருக்கு. முதல்ல திமுக காரங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி நைஸா எஸ்கேப் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இது இருக்க எதிர்கட்சிகள் விமர்சனம் ஒரு பக்கம் இருக்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையும் இழுபறியில தான் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் 40 தொகுதிகளை கேட்கிற நிலையில 35 தான் தர முடியும்னு திமுக ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. மற்ற கட்சிகளோட கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு முடிவாயிடுச்சு. ஆனா காங்கிரஸ் கூட மட்டும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை, முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சென்னையில பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஆனா கூட இன்னும் தொகுதி பங்கீடு பத்தின தெளிவான முடிவு எடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்காக சீக்கிரமா தொகுதி பங்கீடு முடிக்கணும்னு காங்கிரசுக்கு திமுக கெடு விதிச்சுதான் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு காலை மாலைன்னு இழுபறி இருந்த நிலையில நாளைக்கு திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். சரி, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைய பத்தி செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன், பேசுவோம். டைம் இருக்கு, என்ன நோட்டிபிகேஷன் வரலங்க. பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ். திமுக தரப்புல இருந்து இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருந்தாங்க. அப்படிலாம் எந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அடிக்கடி தான் சந்திக்கிறோம், அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். செல்வ பெருந்தகை பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஒருவேளை எலெக்ஷன் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாரோ? சரி, திமுக காங்கிரஸ் கூட்டணியை விடுங்க, இப்ப நம்ம தேமுதிக பக்கம் போவோம். காங்கிரஸ் கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடிவாகாத நிலையில தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறதா அந்த கட்சியோட பொருளாளர் எல்.கே. சுதீஷ் பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல தொகுதி பங்கீடு ஃபைனல் பண்ணிருவோன்னு வேற பேசி இருக்காரு. நடைபெற உள்ள மாநில தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு பாராளுமன்ற ராஜ்யசபாவுடைய உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன். இப்போ முதல்ல இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி, எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும்.